Hi guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கான vlogல வந்து நம்ம கார்டனில் ஃபர்ஸ்ட் டைம் வெஜிடேபிள் என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. தென் நம்ம கார்டன்லேயும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கார்டன் அப்டேட்டும் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம கார்டன்லேயே ரொம்ப ஹைலைட்டட் அண்ட் ரொம்ப சூப்பராக க்ரோ ஆகுறது வந்து பூசணிக்காய் செடி தான். சூப்பராக வளர்ந்துனே இருக்குது. ஸோ லாஸ்ட் கார்டன் வ்ளாகில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த கொத்தமல்லி வந்து விதை போட்டிருந்தேன்னு சொல்லி. ஸோ அது எந்த அளவுக்கு சூப்பராக க்ரோ ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இதையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும். தென் இந்த செம்பருத்தி செடியில் வந்து நான் கொத்தமல்லி விதையே போடலை, அது தானாக கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளவரும் அப்படியே விட்டுருக்கு கொத்தமல்லியில். ஸோ நம்ம கார்டனில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ண வெஜிடேபிள் வந்து முள்ளங்கி தான். பார்க்கவே எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ நான் வந்து முள்ளங்கியும் யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே இருக்கிற இலையில வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. தென் எங்களோட கார்டனில் வந்து கீரைக்கு பஞ்சமே இல்லை. வீக்லி 2 to 3 டைம்ஸ் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணினே இருப்பேன். தென் அது பாட்டுன்னு தண்ணி ஊற்ற க்ரோ ஆகினே இருக்கும். மெயினாக தண்டுக்கீரை சூப்பராக க்ரோ ஆகுது. நான் ரொம்ப தண்டுக்கீரையில் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டுக்கிறேன். மேக்ஸிமம் பொரியல் தென் கீரை குழம்பு அந்த மாதிரிலாம் செஞ்சுன்னு இருக்கிறேன் இப்போல்லாம். ஜஸ்ட் அந்த ஒரு சைடில் நாங்கள் தண்டுக்கீரை போட்டுக்கிறதுலேயே இவ்வளோ கீரை வந்து எங்களுக்கு கிடைக்கிது. அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் எடுக்க ஒரு கட்டுக்கு மேலே வந்துனே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இலையும் இருக்குது. தென் தண்டும் எல்லாம் ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. தென் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் கீரைங்க எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கார்டனில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற வெஜிடேபிள் வந்து பீட்ரூட் தான். ஸோ ஒரு சைடில் வந்து பீட்ரூட் வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பீட்ரூட் எல்லாம் ரெடியாக இருக்கணும், கொஞ்சமாச்சு க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடணும்னு சொல்லி விதை எல்லாம் ஸ்டார்டிங்லேயே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது க்ரோ ஆகி வந்துனே இருக்குது. பீட்ரூட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 month இல்லை 3.5 month தேவை க்ரோ ஆகிறதுக்கு. பட் முள்ளங்கி வந்து ஜஸ்ட் 2 month போதும், ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிடுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா முள்ளங்கியும் அவ்வளோதான். ஒன்று வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே க்ரோ ஆகணும் ப்ராப்பராக. தென் நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டுக்கு எல்லாமே ரெடி ஆகணும்னு சொல்லி அதையும் எல்லாமே க்ரோ ஆகினே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கொத்தமல்லியும் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு இன்னொரு புது ஜாகாவில் வந்து போடலான்ட்டுக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து என்ன தப்பு பண்ணேன்னா, இந்த பூசணிக்காய் செடிக்கு முன்னாடியே வந்து நான் இந்த கொத்தமல்லி விதையை வந்து போட்டுட்டேன். ப்ராப்பராக அதுக்கு சன்லைட் கிடைக்கல. பட் இருந்தாலும் இவ்வளோ க்ரோ ஆகி வந்துச்சு. ஸோ சேம் கொத்தமல்லியும் அதே மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து கொத்தமல்லி வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா வீட்டில் வந்து. ஸோ அதனால் ஒன்ஸ் அதை ஹார்வெஸ்ட் பண்ணதுமே அன்றைக்கே வந்து நான் வந்து விதையும் போட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற வெஜிடேபிள் வந்து அவரைக்காய் தான். ஸோ லாஸ்ட் விலாக்லேயே பார்த்துருப்பீங்க, அது எவ்வளோ ஸ்பீடாக வந்து இலெல்லாம் வச்சு நல்லா பெருசாக க்ரோ ஆகினே இருந்துச்சு. அதே மாதிரி தான் அவரைக்காவும் அவ்வளோ சூப்பராக அதை நிறைய வைக்கிது. மேக்ஸிமம் 2 to 3 டேஸுக்கு
வந்து ஒரு 5 to 6 அவரைக்காய் அட்லீஸ்ட் வச்சிரும். தென் அன்றைக்கி வந்து கொத்தரக்காவும் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம கார்டனில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் எதுவும் போடாமல் நம்மளுக்கு வந்து இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து சீட் போட்டுட்டு அதை வந்து ப்ராப்பராக டேக் கேர் பண்ணிக்கினாலே இவ்வளோ வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு வந்து வீக்லி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கார்டனில் என்னென்ன அப்டேட் பண்ணோன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ அப்படியே இந்த லைனாக இருக்கிறது வந்து வெண்டைக்காய் செடி தான். ஸோ ரீசண்டாக இப்போ வந்து வெண்டைக்காய் செடியும் போட்டிருக்குறோம். தென் பக்கத்தில் வந்து கத்திரிக்காய் செடி. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம கத்திரிக்காய் செடி வச்சு எதுவுமே வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக க்ரோ ஆகலை. ஏன்னா இப்போ வந்து சம்மர் இல்லையா, ஸோ எதுவுமே அந்தளவுக்கு ப்ராப்பராக க்ரோ ஆகலை. பட் இப்போது வந்து நம்ம கத்திரிக்காய் செடியில் வந்து ஒரு 2 பூ வந்து பூத்துருக்கு. சூப்பராக க்ரோ ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி பூ வச்சுட்டு பட் அதில் வந்து எந்த காயும் காய்க்காது. பட் இந்த வாட்டி எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். கண்டிப்பாக கத்திரிக்காய் வச்சுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். மெயினாக இந்த கத்திரிக்காய்க்கும் அப்புறமேல பச்சை மிளகாய் செடி வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மெயினாக இந்த சம்மரில் வந்து எல்லா இலையும் வந்து ஃபுல் அப்படியே சுருங்கி போகுது. பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆகுது. அப்படியே வந்து கீழே இலை வந்து வீந்துடும். எதுலேயுமே வந்து பட் வைக்கல, எதுலேயுமே வந்து ஃப்ளவர் வைக்கல. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் லிக்விட் கம்போஸ்டு அப்புறமேல அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர் எல்லாமே வைக்கிது. ஸோ பச்சை மிளகாய் செடி பக்கத்துலேயே வந்து பீன்ஸுக்கு விதை போட்டிருந்தோம். நல்லா சூப்பராக ஒரு 10 டேஸ்லேயே நல்லா இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இப்போல்லாம் கொத்தரக்காய் வந்து பத்த மாட்டுன்னு இருக்குது. ஸோ அதனால் கொத்தரக்காய் செடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து அவரைக்காவும் அவ்வளோதான். அவரைக்காய் வந்து இப்போதைக்கு சாம்பாருக்கு ஆகிற மாதிரி அவரைக்காய் வந்து வைக்கிது. இதுக்கப்புறம் பொரியலுக்கெல்லாம் நிறைய தேவைப்படும். தென் வேறு எதனா செய்யறதுக்கு கூட நம்மளுக்கு தேவைப்படும் அவரைக்கான்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து விதையும் போட்டிருக்குறோம். அதுக்கும் நெக்ஸ்ட்டு தக்காளி செடிக்கு பக்கத்துலேயே வந்து சொரக்காய் வந்து விதை போட்டிருக்குறோம். அதில் 2 சொரக்காய் போட்டிருந்தேன். அதுவும் நல்லா க்ரோ ஆகி வருது. ஸோ அப்படியே ஒரு 5 டேஸ்க்கு அப்புறமா நம்மளோட பீன்ஸு செடி பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக இலையெல்லாம் விட்டுட்டு தென் குட்டி குட்டியாக பூவெல்லாம் வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாக இதுலேயும் வந்து பீன்ஸ் வச்சிரும். அதே மாதிரி வெண்டைக்காவும் அவ்வளோதான். ஒரு 5 டேஸ்லேயே நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு பெருசாக வந்து செடி வந்து வளர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து கார்டன் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது குக்கும்பருக்கு விதையும் போட்டிருந்தோம். பட் அப்போ எதுவுமே வரல. இப்போ ஜஸ்ட்டு சம்மரில் வந்து போட்டோம். எவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி விதையும் போட்டுடலாம் கார்டன்லன்னு சொல்லி உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்கெட்டில் வந்து இந்த கொத்தமல்லி விதை கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு பேக்கில் போட்டுட்டு நல்லா எதனா ஒன்றுத்தில் ஒரு சப்பாத்தி தரட்டுறதுலையோ எதனா ஒன்றுத்தில் வந்து அந்த பேக் மேலே நல்லா தரட்டிக்கோங்க. தரட்டுனாக்கா அந்த விதை எல்லாமே 2ஆக ஒடிஞ்சிடும். ஒடிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து தண்ணியில் வந்து ஒரு 1 டே ஃபுல்லாக சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணில் வந்து இந்த மாதிரி தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பி மண்ணை வந்து மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு லைட்டாக தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுங்க. மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்லேயே நம்ம கொத்தமல்லி வந்து க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி வந்து இந்த அளவுக்கு க்ரோ ஆகிடும்.
ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs வந்து நம்ம சேனலில் வந்துனே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.